பாத்ரூமில் கேமரா. கொல்கத்தா போலவே மாணவிகளுக்கு வைக்கப்பட்ட குறி நம்ம பக்கத்திலேயே நடந்திருக்கு பாருங்க. கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தற்போது பெரும் பரபரப்பாகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் தான் கொல்கத்தா மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். இந்த சம்பவம் நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் தனது சக பயிற்சி மருத்துவர்களுடன் அவர் உணவருந்துவிட்டு வந்துள்ளார் என்பதும், உணவருந்திய பிறகு செமினார் ஹாலுக்கு அந்த பயிற்சி மருத்துவர் தனியாக வந்துள்ளார் என்பதும், இதனை அறிந்த கொலையாளி அவரிடம் தவறாக நடந்து கொண்டு பிறகு கொலை செய்ததாகவும் விசாரணையில் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி இதில் போக்குவரத்து காவல் தன்னார்வலராக உள்ள சஞ்சய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்தான் குற்றவாளி என்பதற்கான சில ஆதாரங்கள் சிசிடிவி காட்சிகள் மூலம் போலீசார் கைப்பற்றியதும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அது மட்டுமின்றி பல இடங்களில் இந்த சம்பவத்தை எதிர்த்தும் கண்டித்தும் போராட்டங்கள் வெடித்தன. இதனால் இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் தானாக முன்வந்ததும் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கிடையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதோடு சமீபத்தில் கூட உண்மையை கண்டறியும் சோதனை சஞ்சய் உள்ளிட்ட 4 மருத்துவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டதாகவும், அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அதற்கு அவர்கள் அளித்த பதில்களை அடிப்படையாக வைத்தும் அடுத்த கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பெற்றோர்கள் மற்றும் மருத்துவமனை இடையே நடந்த உரையாடல்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்படி பணியில் இருந்த ஒரு பயிற்சி மருத்துவர் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் மருத்துவமனையில் நிலவுகின்ற ஊழல் நடவடிக்கைகள் மற்றும் தவறுகளை எதிர்க்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த பயிற்சி மருத்துவர் இப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற பேச்சும் உலா வருகின்றன. இந்த நிலையில் கொல்கத்தாவில் நடந்த சம்பவத்தை போன்று ஆந்திராவில் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் பெரும் அதிர்ச்சி அளிக்கின்ற சம்பவம் நடந்துள்ளது. அதாவது ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டம் குட்லவல்லேரு பகுதியில் இயங்கி வருகின்ற தனியார் பொறியியல் கல்லூரியில் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கு படித்து வருகின்ற மாணவிகளுக்கு தனி விடுதி வசதியும் உள்ளது. அந்த விடுதி வசதியை நூற்றுக்கணக்கான மாணவிகள் பயன்படுத்தி வகுப்புகளுக்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில்தான் கடந்த வியாழக்கிழமையன்று விடுதியில் தங்கியுள்ள மாணவி ஒருவர் இரவு நேரத்தில் குளியல் அறைக்கு சென்ற பொழுது குளியல் அறையில் மிக சிறிய அளவில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருந்ததை அவர் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே சக மாணவிகளிடம் தெரிவித்துள்ளார். இதற்கு பிறகு மாணவிகள் அந்த கேமராவை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் இந்த கேமராவை அதே கல்லூரியை சேர்ந்த விஜய் என்னும் மாணவர் ஒரு மாணவியுடன் உதவியுடன் இன்னும் சில குளியல் அறைகளில் ரகசிய கேமராக்களை பொருத்தி வைத்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அது மட்டும் இன்றி அவர்கள் அதனை வெளியாட்களுக்கு விற்பனை செய்ததாகவும் கூறப்படுகின்றன. இந்த விவரம் அறிந்த மாணவிகள் அந்த இருவரையும் அடித்து உதைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து விஜயவாடா போலீசிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.